சொல்லி அடிக்கிறல கில்லிடா எங்க அண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுடைய மனசுலையும் பால வாத்துட்டாருங்க நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆமாங்க, இன்னைக்கு யாருமே எதிர்பாராத நேரத்தில் அதிரடியா முத்தான மெகா அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அது என்னென்ன மெகா அறிவிப்புகள், அது என்னென்னிலிருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. அதாவது நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க இவரை பார்த்து. இவர் அந்த திட்டத்தை சொன்னாரே, இவர் நிறைவேற்றினாரா, இந்த திட்டத்தை சொன்னாரே நிறைவேற்றினாரா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நக்கலாக பேசியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செருப்படி கொடுக்குற மாதிரி தான் இன்றைக்கி சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிரடியாக அறிவிச்சிட்டார். மனசன் சொல்ல மாட்டார், சொன்னால் செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான். முதல்ல எந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும். அதாவது 3 சிலிண்டர்கள்னால் அந்த சிலிண்டருக்கு நேரடியாக கொடுக்கப்படுறது கிடையாது. சிலிண்டருக்கு உண்டான அந்த நிதி பணம் வந்து பார்த்திங்கன்னா வருவாயாக அவங்களுடைய குடும்பத் தலைவருடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் அப்படின்னு ஒரு முத்தான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே சில பேருக்கு கொஞ்சம் இன்னொரு சில ஷாக்காக இருக்கும். எதிரிகளுக்கெல்லாம் என்னடா இது, நீங்கள் வந்துட்டு 6 சிலிண்டர் தானே சொன்னீங்க வருடத்துக்கு, அது என்ன 3 சிலிண்டர்கள் அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கேட்டவுடனே எனக்குமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. ஆனால் தெளிவாக நீங்கள் அவர் சொல்கிறத நீங்கள் கவனத்தில் கொண்டீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதற்கட்டமாக வருடத்திற்கு 3 சிலிண்டர்களுக்கு உண்டான அந்த வருவாய் அக்கௌண்ட்டில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதற்கட்டமாக அறிவிச்சிருக்காரு. அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதாவது திமுக ஆட்சி கூட இப்படி ஆட்சிக்கு வந்து 100 நாளில் இவ்வளோ திட்டங்களை சொன்ன வாக்கு நிறைவேற்றலை. ஆனால் அந்த மனுஷன் முதலாக இந்த சட்டசபைக்கு வந்தவர், முதலாக ஆட்சி பொறுப்பு வந்தவர், முதலாக முதலமைச்சராக இருக்காரு. ஆனால் வந்த உடனே சொன்ன திட்டத்தை நிறைவேற்றினார் பாருங்க. முதற்கட்டமானு சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பாக அதை இந்த ஆட்சி முடியக்குள்ளேயே 6 சிலிண்டர் அவர் அறிவிச்சிருவார் முதற்கட்டமாக. ஏன்னா இப்போ நிதி நெருக்கடி எவ்வளோக்குள்ள உங்களுக்கு தெரியும். சிலிண்டர் பற்றாக்குறை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் நாட்டில். அப்படி இருந்தும் நம்ம சொன்ன திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம், அது பேரே சூப்பர் 6 தான். அதனால் அதை வந்து அவர் சொன்னதை செய்யாமல் என்னடா 6 சிலிண்டர் சொன்னார் இப்போ 3 தான் கொடுக்காரு நம்ம நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். இப்போதைக்கு நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு இருந்தாலும் பெண்களுக்கு நம்ம சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றணுமே அப்படிங்கிறதுல ஆண்டுக்கு 3 சிலிண்டர் அறிவிச்சிருக்காது. எப்போ இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் வரும், பொங்கல் நாள்லேருந்து வர ஜனவரி பொங்கல், இப்போ எந்த அடுத்த ஜனவரி பொங்கல் எப்போ வருதோ அதுலேருந்து இந்த திட்டம் அமலுக்கு வருது. இதில் இன்னொரு விதியை பின்பற்றுறாங்க. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, ஆண்டுக்கு 2 லட்ச ரூபாய் வருமானம் அது வரைக்கும் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்குலாம் திட்டம் வந்து அமலுக்காகும். ஓகேவா? உடனே நீங்கள் கேட்பீங்க, அவர் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அறிவிக்கலை அப்படின்ட்டு. எந்த ஒரு திட்டமும் சில விதிமுறைகள் பின்பற்றுவாங்க. ஏன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறது தானே. ஆண்டுக்கு 2 லட்ச ரூபானா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 அந்த ரேஞ்சு 22,000 அந்த மாதிரி சம்பளம் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஸோ ஏழை மக்களுக்கு பயன்படுற வகையில் தான் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஸோ அதனால் இதன் மூலமாக நிறைய ஏழை பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனடைவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் நாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது, எந்த மூலமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு சிரமம் கிடையாது. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுறோம்ல கேஸுக்கு, அதாவது பாரத், இந்தியன் கேஸ், இப்படி எல்லாத்தையும் நம்ம புக் பண்ணும்போது அந்த கேஸ் நிலவோட நம்மளோட டீட்டெயில் இருக்கும். ஸோ அப்போ யாரெல்லாம் எத்தனை பேர் புக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் பயனடைஞ்சிட்டாங்க, கேஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் அவங்ககிட்ட இருந்து அவங்க எடுத்து அதன் மூலயமா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து வர வைக்கப்படும் அப்படிங்கிறத இதில் அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதன் மூலமாக நிறைய ஏழை மக்கள் பயனடைவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவர் சொன்னது பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 6 சிலிண்டருங்கிறது, அதில் 3 சிலிண்டர் இப்போவே அறிவிச்சிட்டாரு. இன்னொரு 3 சிலிண்டர் தான். அதையும் பார்த்திங்கன்னா இந்த 5 வருஷத்துக்குள்ளே அவர் அறிவிச்சிட்டாருன்னா அவர் சொல்ல மாறாத கில்லி தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. அடுத்ததாக இன்னொரு திட்டம், அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ், ஒரு இன்ப அதிர்ச்சினே சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா, அதாவது விடியல் பயண திட்டம் இப்போ இருக்குல்ல, பெண்களுக்கான கட்டணமில்லா இலவச பேருந்தில் அவங்க பயணிக்கிறாங்கல்ல, இதை விரிவாக்கம் பண்ணி ஒட்டுமொத்தமாக எல்லா பஸ்லேயும் ஃப்ரீ. அதாவது மாநகர பேருந்து இப்போ சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ், எல்எல்எஸ், ட்ரிபிள்எஸ்ன்னு அதாவது ஏசி பஸ் இப்படின்னு எல்லா ரகத்துலேயும் பஸ் ஓடும். அதை வந்து பார்த்திங்கன்னா இலவச பேருந்துங்கிறது அதுக்குன்னு தனியாக ஒரு பஸ் வச்சுருப்பாங்க. அந்த பஸ் அந்த மணிக்கு தான் வரும். அந்த பஸ்ஸில் வெயிட் பண்ணி நம்ம ஒரு வேலைக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணுன்னா அது மணிக்கணக்காக காத்து கிடக்கணும், அப்படி நம்ம போகவே முடியாது. ஸோ ஆனால் முதலமைச்சர் விஜய் வந்த உடனே பார்த்திங்கன்னா வெற்றி பயண திட்டம், அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேருந்துகளையும் நீங்கள் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே மனுஷன் இன்றைக்கி அறிவிச்சிட்டாரு. வெற்றி பயண திட்டத்தில் நீங்கள் எல்லா பேருந்துகளையும், மாநகரில் போகக்கூடிய எல்லா பேருந்துகளையும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். ஸோ இதிலே ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாவட்டம் விட்டு மாவட்டம் பயணிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பஸ் இருக்கலாம், நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ்ஸு, அதில் இலவசமாக நீங்கள் பயணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ வந்து மாநகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வகையான பஸ்களும் இயக்கப்படுதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி பெரிய அப்புறம் முக்கியமான நகரங்கள்ல தான் இந்த மாதிரி எல்லா பஸ்ஸும் போகுது. இப்போ கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏசி பஸ் கவர்மெண்ட்டில் இதெல்லாம் போகாது. ஸோ அவங்களுக்கு பயன்படுற வகையில் தான் மாவட்டம் விட்டு மாவட்டம் பயணிக்கிற வகையில் இந்த மாதிரி பஸ்களையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவசம் அறிவிச்சிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித இப்போ அன்னபூர்ணி 6 திட்டத்தில் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வரம்பு ஒரு தகுதி நிர்ணயிக்கிறாங்கல்ல, இதில் எந்த விதமான ஒரு தகுதி எதுவுமே கிடையாது. எல்லாருமே பயணிக்கலாம். நீங்கள் வந்து பணக்காரங்க இருந்தாலும் சரி, ஏழாம் சரி, பெண்கள் முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக போகலாம். சூப்பரில் சொன்னவே செஞ்சார்ல மனுஷன். ஸோ இதில் இன்னொரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருநகர் திருநங்கைகளும் இலவசமாக பயணிக்கலாம். ஸோ அந்த மனசு தாங்க தங்க மனசுக்காரர் எங்கள் தளபதி அப்படிங்கிறத நிரூபிச்சார் பார்த்தீங்களா. சரி, இந்த திட்டம் வெற்றி பயண திட்டம் என்னையிலேருந்து அமலுக்கு வரும் அப்படி கேட்டிங்கன்னா, மகாத்மா காந்தியோடைய பிறந்தநாள் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்திலேருந்து இந்த திட்டம் அமலுக்கு வருது தமிழ்நாடு முழுக்க. வெடிய போடுகளே கொண்டாடுங்கிற மாதிரி பெண்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த தாய்மார்கள் தானே இந்த அரசியலுக்காக வந்திருக்காரு. ஸோ சொன்ன மாதிரி தன்னுடைய தாய்மார்கள் சகோதர சகோதரிகளுக்கு சொன்ன மாதிரியே திட்டத்தை வந்து அறிவிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சட்டசபையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுருக்காரு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மிகப்பெரிய ஒரு பாராட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் முதலாக இந்த அரசியல் களத்திலேயே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போய் மக்களை சந்திச்சார் முதலாக அப்படி கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பரந்தூர் விமான நிலைய அந்த பிரச்சனைக்காக அந்த விவசாய மக்கள் பரந்தூர் மக்களை தான் போய் முதலாக ஒரு களத்துக்கு அவர் போனார். தேர்தல் களத்தில் அவர் வந்த முதல் நாளே அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் போயிருந்தார். ஸோ அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், இந்த திட்டம் எந்த காலத்திலையும் அது வந்து அமலுக்கு வராது, நம்ம ஆட்சி வந்தால் என்ன வரும், அன்னைக்கு என்ன கைவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரியே இன்னைக்கு முழுவதுமாக பரந்தூர் விமான நிலையம் கட்டப்படும் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை கைவிட்டார். முற்றிலுமாக தமிழ்நாடு அரசு அதை கைவிட்டுட்டு பரந்தூரில் இனிமேல் விமான நிலையம் கட்டப்படாது. ஸோ அதே நேரத்தில் அவர் ஒன்று சொல்லியிருந்தார், இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் இந்த இடத்துல வர வேண்டாம்னு தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அங்கே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் ஒன்று இருக்குது, அப்படி ஏழை விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிச்சு தான் அந்த திட்டம் வரணும், அப்படி ஒரு திட்டம் எங்களுக்கு வேண்டாம், இதுக்காக மாற்றி இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்வு பண்ணலாம், அதுக்கு வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருந்தார். அவர் பேச்சில் வெளிப்படுத்தியிருந்தார். இப்பவும் அந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இடங்களை அவர் தேர்வு பண்ணி வச்சுருக்காரு. 2-3 இடம் சஜஷன் இருக்கான். அந்த ஒரு இடங்கள் தான் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த விமான நிலையத்தை கட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கத்தில் உள்ள அந்த ஏற்கனவே இருக்க விமான நிலையத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் வேலை போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தை சட்ட வேலையில் இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அறிவித்தது தான். மொக்க வாங்கி போன திமுக எதிர்க்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா உடனே வெளிநடப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பில் அதுவும் ஆல்ரெடி அந்த திட்டத்துக்கு இருந்தாலும் எல்லா விஷயமும் பண்ணி அங்கே வந்து வேலையெல்லாம் நடைபெற்றுட்டு இருக்கும்போது இப்போ அதை கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு KN நேரு அவர்கள், ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வரலை, அதனால் நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு இருந்துச்சார். ஆனால் சபாநாயகர் இன்னைக்கு இந்த திட்டத்தை 110 விதியின் கீழே அறிவிச்சிருக்காங்க. இதில் இந்த விஷயத்தை பற்றி யாருமே இதை விவாதிக்க முடியாது, நீங்கள் இன்றைக்கி என்ன பேசணுமோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க, இதே இன்னொரு நாளில் நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு கேட்காம இல்லை நாங்கள் இப்போ தான் பேசியாகணும்னு சொல்லி எந்திரிச்சார். உடனே சபாநாயகர் அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு எல்லாரும் பேசணும், நீங்கள் வெளியில் போய் கற்றுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டார். ஸோ ஒட்டுமொத்த திமுக வெளியிலே போயிடுச்சு. இதில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக இந்தளவுக்கு எந்திரிச்சு கொந்தளிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் இருக்குது முக்கியமான விஷயமே. எப்பவுமே ஊழல் அதை பார்ட்டி பண்ணால் உடனே கொந்தளிச்சிடுவாங்க. அதே மாதிரி தான், ஏன்னா இந்த பரந்தூரில் இந்த விமான நிலையம் அமைக்கிற சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழலை சுற்றி நடந்திருக்குங்க. இப்போ ஒட்டுமொத்த பேருக்கும் பேரிடியாக விழுந்திருக்கு. ஏன்னா இங்கே விமான நிலையம் வரப்போன்னு சொல்லி அங்கே உள்ள சுற்றி இருக்க இடங்கள்லாம் விலை பேசி, அதாவது தங்களுடைய அதிகார பலத்தால் தங்களுடைய எல்லாத்தையும் வச்சு அங்கே உள்ள இடங்களை சுற்றி இருக்க இடங்கள்லாம் பயங்கரமாக ஏன்னா ஏர்போர்ட் அங்கே வருதுன்னா நாளைக்கு இந்த இடத்தோட மதிப்பு அதிகமாகிடும், இப்போவே நம்ம இந்த இடத்தெல்லாம் வாங்கி போட்டோம்னு சொல்லிட்டு அவ்வளோ பணம் முதலையிலும் உள்ளே பூந்து எல்லாம் அந்த இடத்த வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த பேருக்கு ஆப்படிக்கிற மாதிரி இன்றைக்கி அந்த திட்டத்தையும் கேன்சல் பண்ணி விட்டார் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள். ஸோ அந்த பரந்தூர் உள்ள மக்களுக்கு எவ்வளோக்குள்ள மனசுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதுக்கு நேர் எதிராக அந்த இடங்களெல்லாம் சுற்றிப்பட்டு இடங்களெல்லாம் விலைக்கு வாங்கினாங்கல்ல ரியல் எஸ்டேட்டுக்காரங்க, அவங்களுக்கு எல்லாம் தலையில் இடி இறக்கிட்டு இந்த விஷயம். ஸோ அந்த வகையில் ஒட்டுமொத்த பண முதலைகள் ஊழல் பிரச்சனைகளுக்கும் ஆப்படிச்சிட்டார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ இதிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை உலக தமிழர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சும்மா போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிற கிடையாது, நான் ஒன்று சொன்னேன்னா அதை 100% செஞ்சு முடிப்பேன், இந்த வாய்ச்சோடல் வீரன்லாம் நான் கிடையாது, சொல்கிறத செய்கிறவன் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சு கேட்டிருக்காரு மனுஷன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் 1 by 1 செஞ்சு முடிச்சுட்டே வராரு. எதுலையுமே பார்த்தீங்கன்னா அது வந்து செய்ய முடியாது கிடையாது. ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு தெரியுது, அவர் சொன்ன வாக்குறுதியில் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார்.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மக்களும் இவருக்கு நம்ம ஓட்டு போட்டோம் இவர் இந்த திட்டத்தை அறிவிப்பாரா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கவலையும் வேண்டாம். இனிமேல் ஒரு அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வெயிட்டிங்கில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் அப்படிங்கிறது. ஸோ இதில் மட்டும் முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் வந்து தகுதியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ திமுக அப்படி தான் பண்ணி நிறைய பேருக்கு வரலை. ஸோ இப்போ எங்களுடைய குடும்பத்துக்கே நிறைய பேருக்கு எங்களுடைய ஊர்லேயே பார்த்து நிறைய பேருக்கு வரல. ஸோ அதனால் நீங்கள் இந்த திட்டத்தை அதாவது குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபா அப்படிங்கிற அறிவிக்கும் போது எல்லா தரப்பட்ட குடும்பத் தலைவர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. அதான் சொல்லுவேன். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அறிவிக்கும் போது நல்லா பணக்காராக இருக்கட்டே அவங்க கட்சிக்காரங்க வசதியாக இருக்கிறவங்களுக்கே போய் சேருது. ஆனால் ஏழை பால மக்கள் நிறைய பேருக்கு மாற்று கட்சியினர் பொதுமக்களுக்கு போய் சேரலை. கேட்டால் அது தகுதி அடிப்படை சொல்லி என்னென்னமோ அதாவது கேள்வி கேட்குறாங்க, ஃபோன் வருது, கால் வருது, எல்லாமே விசாரிக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கு உண்டான அந்த அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வர வைக்கப்படவே இல்லை. ஸோ அதனால் மக்கள் பயங்கர ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியது. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இலவச பயண திட்டங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் நிறைவேற்றிட்டீங்களோ, இந்த அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸ் திட்டத்தில் 3 சிலிண்டர்கள் முதற்கட்டமான அறிவிச்சிட்டிங்க. அதனால் நீங்கள் அடுத்த கட்டமாக அந்த பேலன்ஸ் 3 அறிவிச்சிருங்க. ஏன்னா அந்த திட்டத்தின் வேறையே அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸ் தான். அதனால் வந்து அது மேலே மக்களுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பயம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த 2500 ரூபா மாதம் குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய திட்டத்தில் தான் நீங்கள் மிக கவனமாக தைரியத்தின் அடிப்படையில் இந்த மேக்சிமம் இந்த ஏழை பல மக்கள் கழிக்காமல் நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். சரியா? சரி, இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்த இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வில் பார்த்துட்டு நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள். பாய்.